வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 2 பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் முதல் பாடத்தில் எடுத்துக்காட்டு 2 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1 பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எடுத்துக்காட்டு 2, அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 3, 4 அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எடுத்துக்காட்டு 2ல் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா பின்வரும் விவரங்களில் இருந்து லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடவும். ஸோ கொஷினில் நமக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க, லாபம் அல்லது நட்டத்தை சொல்லுங்கள், கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாபம் அல்லது நட்டம் கணக்கிடுறதுக்கு ஒரு ஃபார்மெட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். இறுதி முதல் கூட்டுகளை எடுப்புகள், அதுக்கப்புறம் கழிக்கலை கூடுதல் முதல், அப்புறம் திரும்பி கழிக்கலை தொடக்க முதல். இறுதியாக நமக்கு என்ன கிடைக்கும்? அவ்வாண்டி லாபம் அல்லது நட்டம் கிடைக்கும். ஸோ இந்த கொஷினை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா முதல் எடுத்த உடனே தொடக்க முதல் 1,60,000 கொடுத்துருக்காங்க, இறுதி முதல் 1,50,000 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கூடுதல் முதல் 25,000 கொடுத்துருக்காங்க, எடுப்புகள் 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நாலுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன? லாபமாக நட்டமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாபம் நட்ட அறிக்கை அப்படின்னு தெளிவாக எழுதிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் விவரம் தொகை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இறுதி முதல் தேதி கம்பல்சரி எழுதிருங்க, தேதி மிகவும் முக்கியம், ஓகேங்களா? அதில் 1,50,000 எடுப்புகள் 30,000 கூட்டணும். எதுக்காக கூட்டுறோம்? நம்ம எடுத்த அமௌண்ட் திரும்பி என்ன பண்ணுவோம்? அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது என்னுடைய சொந்த காசை நான் எடுத்தாலும் கம்பெனியில் என்ன பண்ணுவோம்? நான் திரும்பி கொடுக்கணும். ஸோ 30,000 கூட்டுனா 1,80,000. அந்த 1,80,000 25,000 கூடுதல் முதல்ல கழிச்சா அப்படின்னா எனக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 1,55,000 வருது. ஆல்ரெடி நான் போன சம்பளம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரிக்கட்ட முதல் நமக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்து, ஓகேங்களா, ஜாஸ்தியாக இருந்து தொடக்க முதல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாபம். ஆனால் இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா சரி கட்டப்பட்ட முதல் கம்மியாக இருந்து தொடக்க முதல் அதிகமாக இருக்கிறனால நமக்கு என்ன? நட்டம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இப்போ நான் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், அன்றைக்கி ஈவினிங் எனக்கு 15 ரூபா கிடைக்குது அப்படின்னா எனக்கு 5 ரூபா லாபம். இப்போ நான் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் எனக்கிட்ட 5 ரூபா தான் இருக்குது அப்படின்னா 5 ரூபா நட்டம். அப்போ அந்த 10 அப்படிங்கிறது சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது அந்த 5ங்கிறது சரி கட்டப்பட்ட இறுதி முதல், 10ங்கிறது தொடக்க முதல். அப்போ சரி கட்டப்பட்ட இறுதி முதல் கம்மியாக இருந்து தொடக்க முதல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நட்டம், சரிங்களா? இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் நட்டம் ஈக்குவல் டு 5,000 மைனஸ் 5,000 அப்படிங்கிறது தெளிவாக எழுதிக்கோங்க. அப்போ தான் முழு மதிப்பெண் கிடைக்கும். முடிஞ்சளவு ஃபார்மெட்ஸை ஒமிட் பண்ணாமல் ஃபார்மெட்டை கிளியராக எழுதுங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஷீட்டை எழுதினாலும் ஃபார்மெட்ஸ் கரெக்டாக போட்டு எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். உங்களுக்கு இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.